பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையில ஆவியான நம்மள கொடுக்கிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்துல பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தினாலும் முந்தி கட்டி ஜெபிப்போம். இந்த காலை வேளையில கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னாகவும் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்திலும் ஆவியானவர் பேசுகிறார். அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில அருளினதை சொல்லுவது என் கடமை அல்லவா என்றார். ஆமென். கர்த்தர் இந்த கால வேளையில அடியாளோட வாயில பேசுறதும் உங்களோட வாயில பேசுகிற வார்த்தை, கர்த்தர் அருளினதை சொல்லுங்க. கர்த்தர் அருளாத எந்த ஒரு வார்த்தையும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேணாம். அவர் சொல்லுவதை செய்வது உங்களோட கடமை. கர்த்தர் சொல்கிறத செய்கிறதா நம்மளோட கடமையா இருக்கட்டுங்க. இந்த கால வேளையில அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறார். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பரலோகம் எழுதியிருக்கிறதை கேளு, சிப்ரோனின் குமாரனே, எனக்கு செவிகொடு. அப்பொழுது அவன் தன் கர்த்தரோட வார்த்தையை தயவு செய்து எடுத்துரைக்கிறதுக்கு பரலோகமே எழுதி கொடுத்துருக்குதாங்க. இந்த காலை வேளையில உங்களுக்காக ஆண்டவர் சொல்கிறது, என் வார்த்தையை என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தயவாய் கேளு. கர்த்தரோட நாவிலிருந்து வார்த்தை, மனிதனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை இல்ல. கர்த்தரோட வார்த்தையை நீ கவனித்து கேளு. அதே கர்த்தர் இந்த காலை வேளையில உங்ககிட்ட நேரடியா கர்த்தர் பேசுவார், அல்ல ஒரு தேவ தூதர் மூலியமா பேசுவார். வார்த்தையினால் இடைக்கட்டுவார். யாராவது ஒருத்தர் மூலியமா உங்களுக்கு இடைக்கட்டுவார். இதுதான் கர்த்தர் செய்வார். இததான் இந்த காலை வேளையில உங்க கூட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கார். அடியாள் அல்ல, தேவன் உங்களோட பேசிக் கொண்டிருக்கார். என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை நீ கேட்க, நீ சொல்லுவது என் கடமை அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலை பொழுத நீங்க கேளுங்க. பரலோகத்துல எழுதியிருக்க சிப்ரோனின் குமாரன் என்று போட்டிருக்காங்க. இந்த காலை வேளையில உங்களுக்கு அவர் எழுதின வார்த்தைக்காக நீங்க செவி கொடுங்க. கர்த்தரோட வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ள அவரோட சத்தத்தை கேட்டு அவர் கற்றுக் கொடுக்க உங்க காதுல அவர் சொல்லிக் கொடுக்கறத நீங்க செவிக்கொடுன்னு என்று சொல்கிறார். அடுத்த வார்த்தையில சொல்கிறார், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா என்று கேட்கிறார். கர்த்தர் சொல்லுகிறாருங்க, மற்ற எல்லா காரியத்திலும் நீ செவி கொடுக்காத மகனே, கர்த்தரோட வார்த்தையில செவி கொடு. நான் சொல்லி உனக்கு செய்யாம இருக்க போறதில்ல. மனிதன் சொல்லலாம், 1000 காரியம் சொல்லி பொய் சொல்லலாம். ஏதோ ஒரு இதுல இது பொய் தான் சொல்லணும்னு மனிதன் யாரும் சொல்ல போறதில்ல. ஏதோ ஒரு தவறுல, ஐயோ இதுல என்ன எப்படி தப்பிக்கிறது என்று பொய் சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போகாது. நீங்க வார்த்தையை கவனிக்கிறீங்க, அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ள வருது. தேவ சத்தத்தை கேட்குறீங்க. தேவன் பேசுகிற சத்தத்தை நீங்க கேட்கும்போது கர்த்தர் அந்த காலவெளியில சொல்ல, பொய் சொல்ல நான் ஒரு மனிதன் அல்லப்பா, நான் மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லியிருக்கார். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற முடியலை என்று நினைத்துக் கொண்டிருக்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொன்ன வார்த்தை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பார். அவர் சொல்லி செய்யாது இருக்கிற தேவன் அல்ல. மனிதன் செய்யாம இருக்கலாம். கர்த்தர் மாறாத தேவன், ஒரு நாளும் மாறமாட்டார். கர்த்தர் உங்களுக்காக அந்த வாழ்க்கையில இந்த காரியத்தை நான் செய்து கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தா, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள நீ காத்திரு. கண்டிப்பா ஆபிரகாமின் தேவன் உன்னோட தேவனா இருக்கார். ஈசாக்கின் தேவன் உன்னோட தேவன், யாக்கோபின் தேவன் உங்களோட தேவனா இருக்கார். கண்டிப்பாக தேவன் கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பா நிறைவேற்றி காட்டுவாருங்க. தாமதிக்கலாம், தாமதித்தாலும் அது நிச்சயம் உன் வாழ்க்கையில நடக்கும். அது மகிமைக்குள்ள நடத்துவாருங்க. பொறுத்திரு, காத்திரு. கர்த்தருக்காக நீ உயிர உயிர எலும்ப எலும்ப கர்த்தருக்குள்ள இருக்கிற மகிமை உங்களுக்குள்ள வெளிப்பட தேவன் கிருபை செய்வார். இந்த காலை வேளையில கூட கர்த்தருக்கு முதலாவது நீங்க கேட்க போறது, தேவன் அருளிய வார்த்தையை க க உங்களுக்கு நீங்க மற்றவருக்கு சொல்றது உங்க கடமையா வைத்துக்கொள்ளுங்க. 2வதாக கர்த்தர் கொடுக்கிற வாக்க நீங்க பரலோகத்துல இருக்கிற வார்த்தையை நீங்க செவி கொடுத்து கேளுங்க. பரலோகத்திலிருந்து இயேசப்பா என்ன பேசுறார்? நீங்க ஜெபத்துல உட்கார்ந்திருக்கலாம். ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்து, இயேசப்பா நீங்க பேசுங்க, இயேசப்பா நீங்க பேசுங்கன்னு சொல்லி பாருங்க. பரலோகத்தின் மன்னா உங்களுக்காக காலை வேளையில கட்டவிழ்த்து விடுவாருங்க. அடுத்தது 3வது வாராக சொல்லுகிறார் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் எந்த வார்த்தையும் நான் சொல்லி செய்யாம இருப்பேனா? மகனே, மகளே, உனக்காக நான் சொன்னத கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று இந்த காலவேளையில கர்த்தர் சொல்கிறாருங்க. கர்த்தர் எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையை ருசிக்கலாங்க. உண்மையிலேங்க தேவ வார்த்தையை ருசித்து, ருசித்து, ருசித்து படிக்கும்போது அதில் உள்ள மகத்துவத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறாருங்க. அப்பா இந்த காலவேளையில கூடப்பா எங்க கூட நீங்க பேசியிருக்கீங்க டாடி. உங்க சத்தத்தை நாங்க செவி கொடுக்கிறோம் டாடி. உங்க வார்த்தையை நாங்க எடுத்து உரைக்கிறோம் டாடி. ஏசப்பா நீங்க சொல்லி எங்களுக்கு செய்யாம இருக்க மாட்டீங்க டாடி. கண்டிப்பா இந்த நாள்ல தகப்பனே, ஏங்கி தவித்துக் கொண்டிருக்க அருமையான
அருமையான சகோதரர்களுக்கு கொடுத்த வார்த்தைய நீங்க நிறைவேற்றி கொடுக்க வல்லவரா இருக்கீங்க. தாமதித்தால் அது கண்டிப்பா நிறைவேறும் என்று சொன்னீங்க. அத நிறைவேற்றி கொடுக்க நீங்க இறங்கி வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொத்திருக்கிறோம் டாடி. இந்த காலை வேளையில கூட நீங்க பேசின வார்த்தைக்காக துதிக்கு, கனத்துக்கு, மகிமைக்கு நீங்கள் ஒருவரே பாத்திரரப்பா. நாங்கள் சிறுக நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.